வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. பல முக்கியமான நாட்டை அச்சுறுத்தக்கூடிய பல முக்கியமான மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஓட்சோரி, எஸ்ஐஆர் பற்றிய அலிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் டெல்லியில பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ஒரு நேஷனல் ஹெல்த் எமர்ஜென்சியா இருக்கு. புதுசா கொண்டு வந்திருக்கிற லேபர் கோட் லாஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள், அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மென்ட், இன்ஃப்ளேஷன், இண்டிகோ ஏர்வேஸோட கிரைசிஸ், இன்னைக்கு பல ஃபிளைட்ஸ் கேன்சல் பண்ணி லட்சக்கணக்கான பயணிகள் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாரி மாநிலங்களுக்கு வர வேண்டிய வரி பாக்கி இன்னும் பல மாநிலங்களுக்கு மன்ரேகா ஃபண்ட்ஸ குடுக்கல. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா கல்விக்கான ஃபண்ட்ஸ நிறுத்தி வச்சிருக்காங்க. இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. நேஷனல் செக்யூரிட்டி இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. டெல்லியில நாட்டுடைய தலைநகரத்துல ஒரு கார் பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு யாரு காரணம்? யாருடைய அலட்சியம் காரணம்? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாரி நாட்டுல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாக்ஸோ கேஸஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் சரியா விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே தேங்கி நிக்குது ஜுடிஷியரியில. இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் ஃபார்மர்ஸ்க்கான எம்எஸ்பி கேரண்டி, மினிமம் செக்யூரிட்டி பிரைஸ், அத இன்னும் டிஸ்கஸ் பண்ணாம இருக்காங்க. அதே மாதிரி ரோல் ஆஃப் த கவர்னர், மாநில அரசுகள் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் மீது உட்கார்ந்து சீட்ட தேய்ச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு அலைய விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த கவர்னர்களுடைய இந்த போக்கை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம பார்லிமெண்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க 2 நாளா அப்படிங்கறத கேட்டீங்கன்னா உங்களுக்கே ரத்தம் கொதிக்கும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது டிபேட்டுக்கான இடம் இல்ல, டிராமாவுக்கான இடம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம, நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாம, வந்தே மாதரம் பாடல், இந்த பாடல உருவாக்கியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒருத்தர். அவர் 1875ஆம் வருடம் இந்த பாடலை உருவாக்கினார். அந்த பாடல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் சாங் மாரி மாறிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்திய சுதந்திர போராட்டத்துல வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லாத ஒரு தேசபக்தர் இருக்கவே மாட்டாங்க. அந்த வந்தே மாதரம் அப்படின்ற 2 வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எரிச்சல உண்டாக்குச்சுன்னா, எவன் வந்தே மாதரம் சொன்னாலும் அவன தூக்கி உள்ள போட்டுட்டு இருந்த ஒரு காலகட்டம் உண்டு. அந்த அளவுக்கு நீ என்னதான் என்ன கொடுமைப்படுத்தினாலும் வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகள நாங்க எங்க வாயால சொல்லுவோம் அப்படின்னு எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த பாடல் வந்தே மாதரம். அந்த வந்தே மாதரம் பாடல் உருவாகி 150 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 150 வருடங்கள கமமரேட் பண்ற மாரி இத பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாஜக அஜெண்டாவ முன்வைக்கிறாங்க. தப்பில்ல. வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய ஒரு பாடல் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ஆனா, எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இல்லையா? லோக்சபால ஒரு நாள் முழுவதும் 10 மணி நேரம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபால 8 மணி நேரம். மொத்தமா 18 மணி நேரம் ஒரு பாடல பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாடல எழுதின பங்கிம் சந்திர சாட்டர்ஜி கூட அவ்வளவு நேரம் அத டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா இந்த சங்கி கூட்டம் இத கையில ஒரு அஜெண்டாவா எடுத்திருக்காங்க. சரி, இந்த பாடல நீங்க எடுத்தீங்கல்ல. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய பெருமைகள பேசுனீங்கன்னா, அட்லீஸ்ட் இத எடுத்ததுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா வழக்கம் போல இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த பாடலை பயன்படுத்தி காங்கிரஸை எப்படி டார்கெட் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குனாங்க. பிரதமர் நரேந்திர மோடி லோக்சபால பேசுறாரு. என்ன சொல்றாரு? நேரு இந்த பாடல 2ஆ உடைச்சுட்டாரு. ஏன்னா, இந்த பாடல்ல வரக்கூடிய சில வரிகள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிறதுனால, இஸ்லாமியர்கள அப்பீஸ் பண்ணணும், இஸ்லாமியர்கள திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1937ல இந்த பாட்ட 2ஆ உடைச்சுட்டாரு. இந்த பாட்ட நாசம் பண்ணதுக்கு நேரு தான் காரணம். அடுத்தது 1975ல இந்த பாடல் உருவாகி 100 வருஷம் கமெமரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நேரத்துல, இந்திரா காந்தி எமர்ஜென்சிய கொண்டு வந்ததுனால, இத பத்தி அவங்க பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணல. அதனால நேருவும், இந்திரா காந்தியும் தேச துரோகிகள். இவங்களுக்கு தேசப்பற்றே கிடையாது. அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். இதே விஷயத்த ராஜ்யசபால அப்படியே அமித்ஷாவும் பேசுறார். எதிர்க்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல முதல்ல வந்தே மாதரத்த டிஸ்கஸ் பண்ணா தான் மத்த விஷயங்கள நாங்க கையில எடுப்போம் அப்படின்னு பாஜக அடம் பிடிச்சதுனால, சரி ஒழியுது போ. இதையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுருவோம். ஆனா இதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா,
எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பாஜகவை நார் நர கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. மோடி அமித்ஷா வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் பிரியங்கா காந்தி ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வரலாற்றை திரிக்க முயற்சி பண்ணாதீங்க. உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறது வரலாற்று கோப்புகள்ல இருக்கு. பார்லிமெண்டோடைய உரைகள்ல இருக்கு. அதனால இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்களை நீங்க ஏமாத்த முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க. உங்களுக்கு நேருவை திட்டணும், உங்களுக்கு இந்திரா காந்தியை திட்டணும். அதுதான் உங்களுடைய அஜெண்டா. பரவாயில்ல, ஒழிஞ்சு போங்க. வந்தே மாதரத்தை 18 மணி நேரத்தோட நம்ம டிஸ்கஷனை நிறுத்த வேண்டாம். உங்க ஆசை தீர டிஸ்கஸ் பண்ணுங்க. 3 4 நாள் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு திட்டி தீர்க்க முடியுமோ அவ்வளவு நேருவையும் இந்திரா காந்தியும் திட்டி தீர்த்துங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதை கடந்து வாங்க. இன்னைக்கு நாட்டுல எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் நான் வரிசைப்படுத்தினேன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மக்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இத பத்தி பேசலாம். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தரவுகளோட என்னால பதில் சொல்ல முடியும். அதனால இதுக்கு ஒட்டு மொத்தமா பேசி முடிச்சு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உங்க கோவத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வாங்க மக்கள் நலன் பத்தி பேசலாம் அப்படின்னு தைரியமா கூப்பிட்டாங்க. அதே மாதிரி திமுகவுடைய எம்பிக்கள் ராசா அவர்கள் பேசினாரு. திருச்சி சிவா அவர்கள் ரொம்ப சூப்பரா பேசினார். பல விஷயங்களை கோடிட்டு காட்டினார். தேசப்பற்று அப்படிங்கிறதுக்கு ஒட்டுமொத்த குத்தகை எல்லாம் சங்கிகள் எடுக்கல. இன்ஃபேக்ட் எத்தனையோ தேசப்பற்றாளர்கள் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க. பூலித்தேவனை பத்தி பேசினாரு, கப்பலுடைய தமிழரை பத்தி பேசினாரு, வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தி பேசினாரு, குயிலிய பத்தி பேசினாரு, சுப்பிரமணிய சிவாவை பத்தி பேசினாரு. இப்படி எத்தனையோ தேசப்பற்றாளர்களை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது. உண்மையான தேசபக்தியை நீங்க தமிழர்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும். எங்க ஊர்ல வந்து பாருங்க, எத்தனை பேருக்கு திலக்குன்னு பேர் வச்சிருக்கோம், எத்தனை பேருக்கு காந்தின்னு பேர் வச்சிருக்கோம், எத்தனை பேருக்கு போஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம். வட இந்தியால யாராவது எங்க சுதந்திர போராட்ட வீரர்களோட பேரை வச்சிருக்கிறீங்களா? வேலு நாச்சியார் ரிபப்ளிக் டே பரேட்ல வேலு நாச்சியாருடைய உருவச்சிலையை அனுப்பினா இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு திருப்பி அனுப்புற கூட்டம் தானே நீங்க. என்னைக்காவது தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நீங்க கொண்டாடி இருக்கீங்களா அப்படின்னு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டார். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சுட்டி காட்டினார். வந்தே மாதரத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னது என்னமோ பாஜக தான். ஆனா டிஸ்கஷன் நடக்கும் பொழுது பாருங்க, எதிர்பக்கம் பெஞ்ச் எல்லாம் காலி. பாஜக எம்பி யாருமே இல்ல, 1 2 பேரை தவிர. இதுதான் உங்க தேசப்பற்றா? இதுதான் வந்தே மாதரத்தின் மீது நீங்க வச்சிருக்கிற மரியாதையா அப்படின்னு கேட்டாரு. உடனே நம்ம எல் முருகனுக்கு அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருது. இடையில பூந்து சில விஷயங்களை சொல்ல முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் அவரை தடுத்து நிறுத்தி நீங்க அவுட் ஆஃப் டர்ன் பேச முடியாது, உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் திருச்சி சிவா சொல்றாரு, உட்காருங்க தம்பி, எங்களுக்கு தெரியும் உங்க வயசு அனுபவம், எத்தனை நாள் நான் இங்க பேசியிருக்கேன், நான் சொல்ற விஷயத்தை எதுவுமே உங்களால மறுக்க முடியாது அப்படின்னு தைரியமா அடிச்சு விட்டார். அதே மாதிரி மேற்கு வங்கத்தின் சிங்கப்பெண் மஹுவா மொய்த்ரா சும்மா நார கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. சுதந்திரத்துக்காக ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடாத கூட்டம் தானே நீங்க எல்லாம். சுதந்திரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 வருஷம், அரை நூற்றாண்டு RSS ஹெட் குவார்டர்ஸ்ல தேசிய கொடியை ஏத்த மறுத்த கூட்டம் தானே நீங்க. வந்தே மாதரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப எதுக்கு திடீர்னு உங்களுக்கு வந்தே மாதரத்து மீதும் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி மீதும் அக்கறை வருது? ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வரப்போகுது. இத வச்சு அங்க ஓட்டு பொறுக்கலாம்னு முயற்சி பண்றீங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. உங்களுடைய இந்த மேலோட்டமான போலி தேசபக்திய அவங்க எளிதில் அடையாளம் கண்டு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கல. சங்கிகள் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து கோஷங்கள் எழுப்புறாங்க. பீகாரா நாங்க ஜெயிச்சிட்டோம், அடுத்தது பெங்கால் தான். அப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல இவங்களோட உண்மையான நோக்கம். அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சியுடைய சஞ்சய் சிங் நாக்க பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். எங்க உங்க சங்கி கூட்டத்துல ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக்ல யாராவது 4 பேரை காமிங்க. வந்தே மாதரம்னு சொன்னதுக்காக ஜெயிலுக்கு போன யாராவது ஒரு 4 பேரை உங்களால காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட பதில் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு பார்லிமெண்ட் நடத்துறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவு. ஒரு நிமிஷத்துக்கு. அப்ப 18 மணி நேரம் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு டாபிக்க வச்சுக்கிட்டு நேருவையும் இந்திரா காந்தியும் காங்கிரஸையும் அட்டாக் பண்றதுக்காக இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு தெரியுமா செலவழிச்சிருக்கு? 27 கோடி. 2 நாள்ல 27 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யாருடைய பணம்? நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். அத ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிற பேர்ல இந்த டிராக்லாக் கூட்டம் ஸ்ட்ரா போட்டு தினம் தினம் உறிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த பணத்துலதான் ஒண்ணும் இல்லாத விஷயத்த 27 கோடி செலவு பண்ணி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு?
ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளை பத்தி கேள்வி கேட்டா இந்த கூட்டத்துக்கிட்ட பதில் கிடையாது. ஓட்சோரி எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு தில்லுமுள்ளு நடக்குதே. எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நீங்க எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கீங்களே, உங்க கூட ஹேண்ட் இன் ஹேண்ட் அவர் ஒர்க் பண்றாரு. இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்னு கேட்டா இந்த கூட்டத்துக்கிட்ட பதில் கிடையாது. டெல்லியில நேஷனல் கேபிட்டல்ல இவ்வளவு செக்யூரிட்டியை மீறி ஒரு கார்ல பாம்பு வெடிச்சிருக்கே, இதற்கு யாரு பொறுப்பு அப்படின்னு கேட்டா உள்துறை அமைச்சர் கிட்ட பதில் கிடையாது. டெல்லியில இன்னைக்கு ஒரு நேஷனல் ஹெல்த் எமர்ஜென்சி, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 800 தாண்டி எகிரிக்கிட்டு இருக்கு. இத கட்டுப்படுத்த இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா அதற்கு மோடி கிட்டயும் அமித்ஷா கிட்டயும் பதில் கிடையாது. மாநிலங்களுக்கு வர வேண்டிய வரி பாக்கி வச்சிருக்கீங்களே அதை எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா அதற்கு இந்த கூட்டம் பதில் சொல்லாது. இப்படி எத்தனையோ விஷயங்களை பேசலாம். ஒட்டுமொத்த அரசாங்க சொத்தெல்லாம் தனியார் கிட்ட தாரவாத்து கொடுத்துட்டீங்களே, இன்னைக்கு பிளைட் இல்லாம அவன் 30 மணி நேரம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானே, அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா இவங்க கிட்ட பதில் வராது. அப்ப இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது உப்புச்சப்பு இல்லாத ஒரு டாபிக்கை எடுத்து அதை வச்சு நேருவையும் இந்திரா காந்தியும் திட்டணும். காங்கிரஸ் திட்டி இவங்க அரிப்பை தீர்த்துக்கணும். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மக்களுடைய வரி பணத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுடைய நேரத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போட்டு எம்பிக்களை செலக்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு எதுக்கு அனுப்புறோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்காக அனுப்புறோம். ஆனா அப்படி ஏதாவது பிரச்சனையை பேசுனாங்கன்னா உடனே அவங்க கொத்தா பார்லிமெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியில அனுப்பிட்டு இவங்க வேண்டிய பில் எல்லாம் பாஸ் பண்ணிக்க வேண்டியது. அப்படி இல்லையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நேரத்தை கடத்த வேண்டியது. அப்போ இவங்க விரும்புறதெல்லாம் டிபேட் இல்ல, வெறும் டிராமா. இவங்களுடைய தோல்வியை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னமும் வெக்கமே இல்லாம காங்கிரஸ் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரு இறந்து போய் அரை நூற்றாண்டுக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க 11 வருஷமா ஆட்சியில இருக்கீங்க. இன்னமும் என்னைக்கோ இறந்து போன நேருவை குத்தம் சொல்றீங்க அப்படின்னா இதுல இருந்து 2 விஷயம் தெளிவா தெரியுது. நேரு எவ்வளவு பெரிய தலைவரா இருந்திருக்கிறாரு, அவருடைய இன்ஃபுளுன்ஸ் இன்னைக்கும் இந்தியால எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. 2 நேருக்கு முன்னால எவ்வளவு கையால் ஆகாத ஒரு வெத்து வேட்டா நீங்க இருக்கீங்க அப்படிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மதவெறி பிடிச்ச கும்பலுடைய ஒற்றை நோக்கு என்ன தெரியுமா? எலெக்ஷனை ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. எதை வேணாலும் கிளறுவாங்க. எவ்வளவு வேணாலும் கலவரம் பண்ணுவாங்க. எவ்வளவு வேணாலும் பிரிவினைவாதம் பேசுவாங்க. ஆனா மக்களை பத்தி என்னைக்குமே யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையெல்லாம் பவர், பீப்புளை பத்தி யோசிக்க மாட்டாங்க. மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன? நாட்டுல வறுமை கோட்டு கீழே அத்தனை பேர் போயிருக்கானே நமக்கு என்ன? சோத்துக்கு வழி இல்லாம குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல எங்கேயோ பாட்டம்ல இருக்கிறோமே நமக்கு என்ன? 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க ரத்த சோகை வந்து ஸ்டண்டட் குரோத்ல அவஸ்தைப்படுறாங்களே நமக்கு என்ன? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறத நமக்கு என்ன? சைபர் கிரைம் அப்படிங்கிற பேர்ல பல கோடி மக்கள் இன்னைக்கு ஏமாற்றப்படுறாங்களே நமக்கு என்ன? இந்த 5 வருஷத்துல மட்டும் 6 லட்சம் கோடி அரசு வங்கிகள் இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம வசூல் பண்ண போறோம்? நமக்கு என்ன? இதுதான் இவங்களுடைய ஆட்டிடியூட். இவங்களை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. ஏன்னா கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல இவங்களுக்கு தெரியாது. அப்படி பதில் சொல்ல தெரியாது, முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு எடுத்து மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்டம் தான் 2026ல நாங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கு. குஜராத்ல பேசியிருக்காரு அமித்ஷா. 2026ல பாருங்க தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் 2 இடத்துலயும் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறார். தமிழ்நாடு மக்களும் வெஸ்ட் பெங்கால் மக்களும் இந்த கூட்டத்துக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கணும். இப்படிப்பட்ட வெத்து அரசியல்வாதிகள் நமக்கு தேவையே இல்லை. நம்ம நலன் சார்ந்து நமக்காக பேசக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.